சட்ட மசோதாவில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, அவரவருடைய மத வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த சதகா மறுமை வாழ்க்கைக்காக அல்லது கோயில் அறநிலைகளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த தான பொருட்கள் அந்தந்த மத சுதந்திர அடிப்படையில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக, இந்துக்கள் இந்து மக்களுக்காக, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மக்களுக்காக 95 இயற்றப்பட்ட சட்டத்தில் இந்த திருத்தம் இருக்கு. ஷரியத்து படி என்ன செலவினங்கள் செய்யணுமோ அந்த முறைப்படி இஸ்லாமியர்கள் வக்ஃப் சொத்தை செலவு செய்து கொள்ளலாம். இப்ப அதெல்லாம் கூடாது. ஷரியத்து சொல்வதை போன்று உங்கள் முறை பிரகாரம் வக்ஃப் சொத்தை செலவு செய்வதற்கு இந்த சட்டம் அனுமதிக்கவில்லை. இதை எதிர்த்து நாம் போராடுவது நம்மளுடைய தலையான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது இரண்டாவது செய்தி, இதை எதிர்ப்பதற்கு. மூன்றாவது செய்தி, முஸ்லிம்கள் நலனுக்காக முஸ்லிம்கள் அல்லாத பிற சமயத்தை சேர்ந்த மாற்றார்கள், மாற்று சகோதரத்தை சேர்ந்தவர்கள், இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு சில பள்ளிவாசல்கள் வருவதற்கு மாற்று சகோதரத்தை சேர்ந்த சில நல்ல சகோதரர்கள் இன்னைக்கும் பள்ளிவாசலுக்காக ஒரு மனை கொடுத்திருக்கிறாங்க. இருக்கு, கோட்டகுப்பத்திலே இருக்கு. இப்ப இதெல்லாம் இந்த சட்டம் என்ன சொல்ல வருது? இதுக்கப்புறம் இந்த மாதிரி இஸ்லாமியுடைய வக்ஃபுக்காக வேண்டி பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் தானம் எதுவும் செய்யக்கூடாது என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. இதை நாம் எதிர்த்து போராடுவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான்காவதான செய்தி, முஸ்லிம்கள் கூட எல்லோரும் இனி வரும் காலத்தில் அல்லாஹ்வுக்காக உங்க இஷ்டத்தின் பிரகாரம் வக்ஃப் செய்திட முடியாது. அதுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனம் மாதிரி ஒரு நிபந்தனை கொண்டு வராங்க. எப்படின்னா, 5 வருஷத்துக்கு நீங்க இஸ்லாமிய நெறிமுறைப்படி வாழ்ந்திருக்க வேண்டும். இப்ப நாம் என்ன கேட்கிறோம்னா, 5 வருஷத்துக்கு இஸ்லாமிய நெறிமுறை வாழ வேண்டும் என்று நீ சொல்லுகிறாயே, எந்த மதரசாடா போய் சட்டம் அங்கீகாரம் வாங்கியாவது உன்ட்ட காமிக்கிறது? ஒரு ஆலிம்னா 7 வருஷம் ஓதிய தாண்டி அங்கீகாரத்தை காட்டலாம், ஒரு ஹாஃபில்னா 3 வருஷம் சலந்து வாங்கி அங்கீகாரத்தை காட்டலாம். இஸ்லாமிய நெறிமுறைப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த சான்றிதழ் அவசியம். அது இருந்தா தான் நீங்க வக்ஃப் செய்ய முடியும் சொல்லி ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு சட்டத்தை அரங்கேற்றுவதில் என்ன ஒரு லாஜிக் இருக்கு? இப்ப இது 4வது செய்தி. இந்த போராட்டத்தில் நாம் கலந்து கொள்வதற்கு 4வது செய்தி. 5வது செய்தி, ஒருவர் வாய்மொழியாக செய்யக்கூடிய வக்ஃப் சொத்தை இனி வரும் காலங்களில் அப்படி வாய் வார்த்தைகளாக சொல்ல முடியாது, எழுத்து வடிவத்திலே எழுதி தரப்பட வேண்டும். முந்தைய ஒரு வரலாறு சொன்ன ஞாபகம் இருக்கும். சஅத் இப்னு அபீ வக்காஸ் சக்கராத்துடைய நேரத்திலே அவர்கள் வாய் வழியாகத்தான் அந்த சொத்தை பெருமானார் இடத்துல ஒப்படைத்தார்கள். சாகுற நேரத்துல சக்கராத்துடைய வேலையில அங்க போய் உட்கார்ந்துகிட்டு நான் எழுதி தரேன்னு சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? காலம் காலமாக முன்னோர்கள் நல்லோர்கள் செல்வம்